தற்போதைய அண்மை செய்தி. சென்னை கொளத்தூர் அருகே முதியவரை ராட்வீலர் நாயை ஏவி கடிக்கவிட்ட விவகாரத்தில் நடவடிக்கை. நாய் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராட்வீலர் நாய் உரிமையாளர் கவியரசன் மீது 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குழந்தைகளை அச்சுறுத்துவது குறித்து முதியவர் கேள்வி கேட்டதற்காக நாயை ஏவிய கொடூரம் நடைபெற்றுள்ளது. முதியவர் மீது பாய்ந்து அவரது ஆடைகளை உருவிய ராட்வீலர் நாய். பெரும் பரபரப்பு சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. முதியவர் மீது பாய்ந்து அவரது ஆடைகளை உருவிய ராட்வீலர் நாய். சென்னை கொளத்தூர் அருகே முதியவரை ராட்வீலர் நாயை ஏவி கடிக்கவிட்ட விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாய் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், இது குறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். மோனிஷா, சென்னை புழல் புத்தகரம் பகுதியில் இந்த ராட்வீலர் நாய் கடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தின் எதிரொலியாக அந்த பாதிக்கப்பட்டவர்கள் வைத்த கோரிக்கை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த நாய் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டாக வைத்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது அந்த பாதிக்கப்பட்டவர் வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலே அந்த நாயின் உரிமையாளர் மீது தற்போது 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது அந்த கவியரசன் என்பவர் தான் ராட்வீலர் நாயை வைத்துக்கொண்டு அந்த சாலையில் செல்லும் போது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும், அது மட்டுமின்றி அந்த வயதான முதியவரை கடிக்க விட்டு வேடிக்கை பார்த்ததும் சிசிடிவியின் காட்சிகள் அடிப்படையில் தெரிய வந்தது. ஆனால் தன்னுடைய தகப்பனார் ஒரு மேஜிஸ்ட்ரேட் எனவும் கூறி இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார். அப்படி அவருடைய தகப்பனார் மேஜிஸ்ட்ரேட் என்றால் அவருடைய பெயருக்கே கலக்கமிக்கும் வகையில் தான் தற்போது கவியரசன் செயல்பட்டதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து தற்போது போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். அதாவது கவியரசன் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையான விஷயம் தானா என்று பல்வேறு கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஆனால் பாதிக்கப்பட்டு வைக்கிற கோரிக்கை தொடர்ந்து உரிய சட்ட ரீதியான உரிய நடவடிக்கை அவர் மீது எடுக்க வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டு வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது. மோனிஷா, பார்த்திபன், தகவல்களுக்கு நன்றி.